வாங்க மக்களை, குட் மார்னிங், வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பிரண்டை சட்னி செஞ்சிடலாங்க. ஏன்னா நான் பிரண்டை ஒரே முறை பொடி பண்ணேன். பிரண்டை இப்போ வந்து கிடைச்சிது. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் பிரண்டை வந்து நம்ம இன்னைக்கு சட்னி செஞ்சிடலாம். ஏன்னா அவங்களும் வந்து கேட்டாங்க. இந்த நாள் கொடுத்தவங்க நேற்று அக்கா பிரண்டை சட்னி செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க. இது நம்ம நேற்று வச்சு வத்த குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து தோசை தானே ஊற்ற போகிறேன். அதனால் சட்னி போட்டுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி 2 முறை வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு, ஏன்னா இது கத்தாழை வகைக்கு சேர்ந்தது தாங்க. ஏன்னா கத்தாழை நம்ம வந்து நிறையா உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வந்து இதை பற்றி நம்ம சொல்லணுன்னா அவசியமே இல்லை. இதில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன வேலை செய்யும் நமக்கு, எலும்புக்கு, நரம்புக்கு, அதாவது கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து பிரண்டை பற்றி போட்டு இருக்காங்க. நான் பிரண்டை பொடி போட்டு நானே யூஸ் பண்ணேன். நானே வந்து நிறைய அப்பப்போ பொடி போட்டு ரசத்துக்கு கூட போட்டிருக்கிறேங்க. ரசம் கூட செஞ்சுருக்கிறேன், ரசப்பொடி செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து தேவையாக இருக்குது. ஒரு 2-3 பேர் கேட்டிருக்குறாங்க. ஏன்னா பிரண்டை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்கு நமக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கொடுத்ததுனால இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு அம்மா கொண்டு வருவாங்க. அவங்களும் இப்போ ஆளை காணோம். இது வந்து பொடி கேட்டிருக்கிறவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இது வந்து எப்படி சட்னி செய்கிறோம்பா, துவையலுக்கு எப்படி, துவையல்ன்றது எப்படி, ஊறுகான்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இது துவையல் மாதிரி, சட்னின்னா துவையல் 2 ஒன்று தான். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய மெத்தடில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு தேவை இருக்கிறது பிரண்டை, சின்ன ஒரு கட்டு கொடுத்தாங்க, உளுந்து, எக்ஸ்ட்ரா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 4 வரமிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு நம்ம மல்லி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவை இருக்கிற. மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கு, கேஸ் ப்ராப்ளம், குடலில் புண்ணு இருக்கிறவங்களும் இது வந்து இது சின்ன வெங்காயம் நிறைய போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது கொஞ்சம் அந்த அரிப்புத்தன்மைன்றதை நம்ம ஒரு நம்மன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி இது வந்து உடம்புக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற நாடி நரம்புகளுக்கு அத்தனைக்குமே இது வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் தரும், பெனிஃபிட். நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்லெண்ணெயில் இது செய்கிறதும் நம்ம இதில் எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கெட்டு போகாமல் வச்சு நம்ம ஊறுகாய் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். எண்ணெயிலே வந்து இது நம்ம வணக்கி சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் இதோட கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபேன் ஓடிட்டு அப்போ இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து இது கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கெட்ட கொழுப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த குடலில் இருக்கிற கெட்டது எல்லாமே, அழுக்குத்தன்மை எல்லாமே அரைச்சிட்டு வந்துடும். உளுந்து வந்து போட்டுக்கலாம்.
ஏன்னா அவங்க வந்து என்ன அக்கா இன்னும் வந்து பிரண்டைப்பொடி செய்யலையாங்க்கா அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு எல்லாமே போட்டிருக்கிறோம்ப பிரண்டைப்பொடி மட்டும் நான் போடலன்னு நினைக்கிறேன் வெளியே. சீரகம் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சுங்க. சீரகம் மட்டும் வாங்கணும். நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து பூண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம காய் வந்து எண்ணெயிலே போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா ஏன்னா தேங்காய் எண்ணெய் வேறு ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். காரம் புளிப்பு இதில் கொஞ்சம் நமக்கு தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடுக்கு இப்போ நான் வந்து இதை தோசைக்கு தான் செய்கிறேன். சாப்பாடும் இருக்குது, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கும் போட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். பிரண்டை பற்றி நம்ம அதாவது படிக்கணும் அப்படின்றத இல்லை, அவ்வளோ வந்து நன்மைகள் அதில் இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1-2 நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் செய்கிற மெத்தடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. பொடி இருக்குது. நான் அப்பப்போ வந்து தக்காளி ரசம் வைக்கும்போதெல்லாம் 1 ஸ்பூன் பொடி போட்டு வச்சுருவேன். டக்குன்னு செய்யும்போது நம்ம பொடி ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதுவும் போட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வணங்கிட்டோம். நம்ம ஒரு தக்காளி கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சோண்டு மிளகாய், நம்ம வீட்டில் இருக்க மிளகாய். கொஞ்சம் சீரகம் போடுங்க. இது வந்து நமக்கு ஆப்ஷன் தாங்க. சோம் வந்து இது நம்ம இந்த மாதிரி நல்லா வணக்கி நல்லா வணக்கி விட்டு இதை சட்னி போட்டு மறுபடியும் நமக்கு தாளித்து சாப்பிடும்போது அதுதான் ஊறுகாய் நிறைய தொக்கு நமக்கு. உப்பு போட்டுடலாம்.
தேவை இருக்கிற அளவுக்கு இருக்குது. கல்லுப்பு, நம்ம ஊறுகாய் செய்யும் போதெல்லாம் வெங்காயமெல்லாம் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம போடணுன்னு ஆசை இருந்தால் திரும்பி நம்ம அந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் வெயில் வச்சு அதில் நீர்த்தன்மை இருக்குது இல்லைங்களா, பூண்டோட தண்ணி அதில் அதிகமாக இருக்கும், போட்டுக்கலாம். ஆனால் பூண்டு போட்டாவே போதும். வந்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் நம்ம புளியும் தக்காளி சேர்த்தியும் போட்டுக்கலாம். 2 தக்காளியும் நறுக்கிக்கணும். 2 தக்காளி கட் பண்ணிட்டேன். புளி வந்து கொஞ்சம், நம்ம ஊறுகாயை செய்யும்போது ஒன்று மட்டும்தான் இதில் வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு இதிலோட போட்டு வணக்கம் இருந்தால் போதும். ஊறுகாய் செய்யும்போது பூண்டு போடலாம். பூண்டு எந்த அளவுக்கு போடுறோம்ல அந்தளவுக்கு நல்லது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிரண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் வணக்கிடுங்க பிரண்டை. இந்த மாதிரி எல்லாம் வணங்குறதெல்லாம் தேங்காய் எண்ணெய் வணக்கிட்டு தாளிக்கும் போது நல்லெண்ணெயில் தாளித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த அறுப்புத்தன்மை தேங்காய் எண்ணெய் போடுறதுனால சுத்தமாக நமக்கு அதிலே தான் நமக்கு வந்து லைட்டாக ஒரு இதாகுமா தவிர மற்றபடியெல்லாம் சரியான மருத்துவ குணங்கள், மருந்துங்க இதெல்லாம். அதாவது சும்மா இப்போ நம்மளாவது எத்தனையும் போட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம், காட்டிகிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் இப்போல்லாம் இல்லை. ஒரு அதாவது இப்போ காப்பு கட்டுறதுக்கு அந்த கொடியெல்லாம் வந்து இல்லைங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து விறகு உடைச்சி அது இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்க யாராவது பார்த்தா தெரியும், பூலாங்கொடின்னு சொல்லுவாங்க. இப்போ பூலா பூவன்னு இல்லைங்களா, நம்ம காப்பு கட்டுறதுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த கொடிக்கு பேர் பூலாங்கொடி. அது நான் இந்த முறை கண்டிப்பாக இப்போ பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு முந்தி அந்த கொடி நான் ஊருக்கு காட்டு பக்கம் போனேன்னா கண்டிப்பாக அந்த கொடியை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கு பேர் ஊனாங்கொடி. நான் பூலாங்கொடின்ட்டேன். பூலாஞ்செடிக்கு வரல ஊனாங்கொடி. அது எவ்வளோ பெரிய விறகுனாலையும் சரி, அதாவது வந்து நீங்கள் அந்த இதில் படத்துல எல்லாம் பார்ப்பீங்க, அந்த கொடிக்கு வந்து ஈடே இல்லைங்க. நல்லா அப்படியே கயிறு மாதிரி எவ்வளோ பெரிய விறகு கட்டினாலும் சரி, அவ்வளோ பெரிய. அது எல்லாமே வந்து ஒரு சாஸ்திரம் சம்பிரதாய பிரகாரம் தான். அந்த காலத்தில் இந்த பூலாங்கொடி, பூலாம்பூவு, வேப்பலை, அந்த ஊனாங்கொடின்றதை அதை கட் பண்ணி அதோட கொடி எல்லாமே நமக்கு வந்து வளரும் தன்மைகள். அந்த வருஷம் ஃபுல்லாக விவசாய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆவாரம் பூவு ஒரு 5 வகை வச்சு காப்பு கட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதோட இனங்களே இல்லை. அந்த ஊனாங்கொடின்ற இனங்களே இல்லை. ஏன்னா நம்ம அதை வந்து ப்ளூ கலரில் ஒரு வைலட் கலரில் போகக்கூடாது. கொடி வந்து அழகாக நமக்கு
அந்த கொடியெல்லாம் காட்டுறேன் இருங்க. ஒரு கிடைச்சிக்கிற நெடிக்க நான் அந்த கொடியை காட்டுறேன். செமையாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வளரும் தன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய அதுக்கெல்லாம் சாஸ்திரம் மூலிமா பேர்கள் இருக்குது. அதோட வரலாறுகளே இருக்குது நிறைய. ஒவ்வொரு அதாவது செடி கொடி பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. இல்லாமல் இந்த காலத்தில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் படித்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் எடுத்து போட்டுருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம தக்காளி எல்லாம் வெந்துருச்சுங்க. இந்த பிரண்டையும் வந்து இப்போ வெந்திருக்கும். நம்ம ஒரு சட்னி போட்டு அதுக்கப்புறமா தாளித்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து தக்காளி ஆகட்டும் புளி ஆகட்டும் பூண்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் அவங்கெல்லாம் நிறையா கலர்ஸு மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா தேங்காய் போடுறது நமக்கு ஆப்ஷன் தான். நான் இப்போ எப்படி சொன்னேன்னா ஊறுகாய்க்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. சின்ன வெங்காயம் பொடி வந்து செமையாக இருந்துச்சுங்க. சாப்பாட்டு போட்டு அன்னைக்கு தான் போட்டு செஞ்சு சும்மா சாதத்தில் அப்படியே சாதம் சூடு பண்ணி அந்த பொடி அப்படியே தூவி சும்மா சாதத்தில் எண்ணெய் எதுவுமே ஊற்றலைங்க. அப்படியே கலரி சாப்பிட்டேன். சரியான அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிப்ஸ் வச்சுட்டு இருந்தான்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும். இதோட சின்ன வெங்காயம் பொடிங்க இல்லை 2 பாக்கெட் மட்டும் 3 பாக்கெட் இருந்து மகன்கிட்ட ஒன்று போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒன்று ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒன்று பாதி, அதாவது 50 கிராம் போட்டு வச்சதில் பாதி இருக்கும். அது வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கினாங்க இல்லையா, அதனால அது கொஞ்சோண்டு மட்டும் இருக்குது. அவ்வளோதாங்க. இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேனில் வந்து ஆற வச்சுட்டு சட்னி போடும்போது கொஞ்சம் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற சீக்ரெட் பொடி ஊறுகாய் இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த பொடி கொஞ்சம் போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். தாளிக்கும் போது நம்ம வெறும் நல்லெண்ணெய் தேங்காய் இதை விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். பார்த்தீங்களா? அப்படிதாங்க. இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. துவையல் இப்போ வந்து நம்ம சட்னி போட்டோம்பங்க. ஆயில் விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு ஆயில் விடுறோம்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு போடுறதெல்லாம் வந்து ஒரு இதுதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கிறோம்ப. சும்மா லைட்டாக கடுகு உளுத்தம்பருப்பும்
இந்த பொடியும் வந்து நம்ம ஆயிலே போடும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சட்னி ஊற்றி நம்ம இப்போ பரண்டி சட்னி இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு கூட நமக்கு வச்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நம்ம பொடி போட்ட உடனே சரியான வாசனை. கொஞ்சம் நம்ம பெருங்காயம் தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. பிரண்டை தொக்கு ரெடி. ஃபுல்லாக வந்து நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தாங்க. தாளிப்பு வந்து நான் நல்லெண்ணெயில் தனியாக தாளிச்சிருக்கிறேன். பெருங்காயம் நம்ம வந்து பொடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் கொஞ்சம் போட்டு, இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால், ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் இதில் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, அது சுடு தண்ணி தாங்க. இப்போ நம்ம அது கொஞ்சம் இதில் ட்ரை ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி மாவு இருக்குங்க, தோசை, இன்றைக்கி தோசை தான். அப்புறம் சாப்பாடு பாருங்க சூடு பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ சாதம் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதில் சூடு பண்ணி வச்சுட்டேன். இது மதியானத்துக்கு தயிருக்கு நமக்கு சரியாக போயிடும். வாய் மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு சரியான செமப்புடியாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கும் சாப்பாட்டுக்கு வந்து மத்தியானம் தயிர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ தோசைக்கு சாப்பிட்றேன். இது அப்படியே வந்து 3 பேருக்கு இது போகும். இந்த தொக்கு வந்து தனலட்சுமிக்கான்றவங்களுக்கு, லக்ஷ்மின்றவங்களுக்கு, நாகலட்சுமின்றவங்களுக்கு 3 பேருக்கு இந்த தொக்கு வந்து போயிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா உடம்பை வந்து கொஞ்சம் எல்லா வகையிலையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆரோக்கியமாக இருங்க. தாய் மக்களை